திமுக எங்கேயாவது பேசுறாங்களா நீங்க பாத்தீங்களா? கரூரை பத்தி கோர்ட்டு சிபிஐ அவங்க என்ன சொல்றாங்களோ பார்த்துறோம், எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோன்னு போயிட்டாங்க. இன்னும் கத்திட்டு இருக்கிறது யாருன்னா இவங்க தான், இந்த மாதிரி ஆட்கள் தான். இப்போ எதிர்காலத்தில் 26க்கு அப்புறம் 31 எலெக்ஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, விஜய், சீமான், அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தால் அண்ணாமலை, உதயநிதி ஸ்டாலின், இந்த 4 பேர் மேலே தான் ட்ராவல் ஆகும். ஃபியூச்சர் அரசியல் வந்து இந்த 4 பேரோட ட்ராவல் ஆகும். இதில் விஜய் எப்படி அடுத்த கட்டத்துக்கு அவர் தன்னை மாற்றிக்கிட்டு மக்கள் சேவையில் எப்படி முழு ஈடுபாடோடு செய்கிறாரோ அதை வச்சு தான் அவருக்கு ரிசல்ட்டு. ஆல்ரெடி சீமான் மேலே விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது சீமானுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன சர்க்கிள் இருந்தது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சீமானுக்கு சர்க்கிள் இல்லை. போனவன்லாம் திரும்பி இங்கே வந்துட்டான், அங்கே போனதே தப்புன்ட்டு. இப்போ சீமானுக்கு ஒரு நல்ல ஒரு பழைய மாதிரி வந்துட்டா போல. இப்போ 8% 12 ஆகுமா? அந்த சீமானுக்கு சேதாரம் நம்ம பேசுறதுக்கு அதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போதைக்கு இல்லை. அதாவது சீமானுக்கு மாற்று தான் விஜய் மாதிரி நினைச்சாங்க.